கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான இரவு ஜெபம் நடு இரவு ஜெபமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். பிசாசின் சகல கிரியைகளையும் சங்கரிக்கும் இந்த வல்லமையான நடு இரவு ஜெபம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கெட்ட கனவுகளை கண்டீர்களோ, அல்லது உங்கள் குடும்பத்திலோ, சொந்த வாழ்க்கையிலோ, சொந்த ஜீவிதத்திலோ துர் ஆவிகளின் உபத்திரவங்கள் இருக்கிறதாக உணர்கிறீர்களோ, பார்க்கிறீர்களோ, அறிகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்வதற்காகவே கர்த்தர் உங்களை படைத்திருக்கிறார். ஐயா, உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, அற்புதமான ஒரு ஸ்டாண்டர்ட் நிலை என்னவென்றால், இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் பயங்கரமான கனவுகளை கண்டிருக்கலாம். ஒருவேளை கெட்ட கனவுகள், தீய கனவுகள் வந்து உங்களை ஒருவேளை கலங்கடிக்கலாம். பார்வோன் நடு இரவிலே சொப்பனத்தை கண்டு கலங்கினான் என்று பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் நடு இரவிலே கண்ட அந்த சொப்பனத்தினாலே அவன் தூக்கம் கலைந்தது. அவன் ஒரு மிகுதியாய் கலங்கி போனான் என்று பார்க்கிறோமே. கனவுகள் ஒருவேளை மனிதர்களை கலங்கடிக்க முடியும். கனவுகள் ஒருவேளை மனிதர்களை அப்படியே கலங்கடித்து கொண்டு போய் எதை பார்க்கிறார்களோ அதை நிறைவேற செய்ய முடியும். இது பிசாசின் தந்திரமாய் இருக்கிறது. பிசாசின் ஒரு மகா பெரிய தந்திரம். ஜனங்களுக்கு கெட்ட கனவுகளை, தீய கனவுகளை கொடுத்து பயமுறுத்துகிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதை குறித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நல்ல அற்புதமான ஒரு சத்தியத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். அநேகருக்கு இது பிரயோஜனமான சத்தியம். இது நிச்சயமாய் இதை அறிந்து அவர்கள் இதை கடைபிடித்து இதில் உறுதியாய் பிசாசுக்கு எதிர்த்து தேவ வார்த்தையோடு ஆவியின் பட்டயத்தோடு அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சத்துரு நிச்சயமாய் அவர்களை விட்டு ஓடி போவான். அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய எல்லா தீய திட்டங்கள் எல்லாம் அவமாய் போய்விடும், நிர்மூலமாய் போய்விடும். ஐயா, இவைகளில் இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க, அல்லது இது போன்ற சொப்பனங்கள் அல்லது பிசாசின் கிரியைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களே, ஆனால் ஒரு அற்புதமான காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த பிசாசின் அவரின் தந்திரங்களையும் ஜெயித்தார்கள் என்று பார்த்தீர்களானால், வெளிப்பாடு புஸ்தகம் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், நன்றாக கவனியுங்கள், ஒரு சாதாரண சொப்பனம் அல்ல, அல்லது வேறு ஏதாவது கிரியைகள் அல்ல, அல்லது பிசாசு உங்களுக்கு விரோதமாய் செய்து வருகிற சத்ருவின் எந்த கிரியைகளாய் இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, பிசாசை ஜெயித்தார்கள். அவருடைய கிரியைகளை ஜெயித்தார்கள் தேவ ஜனங்கள் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். மரணம் நேரிடுகிறது போன்ற ஒரு சூழ்நிலையே வந்தாலும் சரி, ஐயா சொப்பனம் மாத்திரமல்ல, சொப்பனம் ஒரு பலிக்கிற போன்ற சூழ்நிலை வந்தாலும் சரி, அல்லது பிசாசின் கிரியைகள் உங்களை விழுங்கி விடுவது போன்ற ஒரு சூழ்நிலையிலே வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சகல உலகத்திற்காகவும் அகில உலகத்திற்காகவும் அடிக்கப்பட்ட, அவருடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ரோகங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம், ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் அவனையும் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:23 அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான தீளும் துஷ்டனின் பால் கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பயமின்றி உங்கள் வழிகளிலே நடக்க முடியும். உங்கள் கால்கள் இடராது. சொப்பனம் கண்டால் என்ன, பிசாசு வந்து எந்த வகையில் தந்திரம் செய்தால் என்ன, அல்லது உங்களுக்கு விரோதமாக என்ன கிரியை செய்தால் என்ன, நீங்கள் பயமின்றி உங்கள் வழிகளிலே நடப்பீர்கள். உங்கள் கால்களும் இடராது. நீங்கள்
படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பீர்கள். நீங்கள் படுத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் நித்திரை இன்பமாய் இருக்கும். ஓ மைட்டி காட், சடுதியான தீயிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும் பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனவுகள் எல்லாம் உங்களுக்கு சத்துரு செய்கிற எல்லா தந்திரங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. சில வேளைகளில் கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், சிலது பிசாசு உங்களை பயமுறுத்தலாம். அந்த கனவு எப்படி வந்தாலும் சரி, இந்த தீய கனவுகளை குறித்து அல்லது தீமையான அல்லது கேடான கெட்ட கனவுகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த சத்ருவானவன் ஆண்டவர் இயேசுவை நேருக்கு நேராய் சந்திக்கிறான். கனவில் அல்ல, தரிசனத்தில் அல்ல. ஐயா, 40 நாள் உபவாசம் இருந்து விட்டு தேவ மகிமையோடு திரும்பி வருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேருக்கு நேர் சந்திக்கிறான். சந்தித்தது மாத்திரமல்ல, இப்படி எல்லாம் என்று அவரை என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். ஆனால் கர்த்தரோ வேத வசனங்களை காட்டி இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி அல்லவா எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே இப்படி அல்லவா எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த சத்ருவை அவர் ஜெயித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அதற்கு பிறகு இவர் ஆவியின் பட்டயமாகிய அற்புதமான தேவ வசனங்களை சொல்லி அவனை முறியடித்து ஜெயம் கொண்ட பிறகு சத்ரு சில காலம் அவரை விட்டு நீங்கி போனான், பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ வசனங்கள் எல்லாம் அக்னியாய் ஆவியாய் ஆவியின் பட்டயமாய் எல்லா தீய கெட்ட சொப்பனங்கள் கனவுகள் பிசாசின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்றால் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நன்றாக ஆலோசித்து தியானித்து கடைபிடியுங்கள். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 18:18 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓ மைட்டி காட், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது யாரையா? கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள். நீங்கள் கண்ட எந்த சத்துருவின் கண்ணிகள், சங்கிலிகள், உபத்திரவங்கள், கட்டுகள், காவல்கள், சிறையிருப்புகள், எதை பற்றி சொப்பனம் கண்டாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துங்கள். You have the right to bind. You have the right to loose every satanic plans, my dear people of God. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகளில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உங்களுக்கு கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம். ஐயா, எதை கட்டவிழ்க்கிறேன்னு சொல்றீங்களா? எல்லா சத்ருவின் அந்தகார கண்ணிகளையும் எல்லா தந்திரங்களையும் எல்லா சத்ருவின் ஆலோசனைகளையும் நீங்கள் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். பிசாசையே கட்ட உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா 10:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். அவர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை காண்கிறேன். மைட்டி காட், நீங்க கண்ட சொப்பனம் அல்ல, நீங்க கண்ட ஒரு தரிசனம் உங்களை கலங்கடிக்கிறது போன்று வந்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அல்லது உங்கள் ஊழியத்தை அல்லது உங்கள் கையின் பிரயாசங்கள் தொழிலிலே வருகிற ஒரு நாச மோசத்தை குறித்து நீங்கள் கண்ட சொப்பனம் அல்ல, கர்த்தரே கண்டதாக சொல்லுகிறார். சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை காண்கிறேன். ஓ மைட்டி காட், ஓ குளோரி. அது எந்த வகையிலும் விழுந்தாலும் சரி, ஆண்டவர் அதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். மைட்டி காட், எல்லா சர்ப்பங்களை போன்று வருகிற ஓ கனவுகளை மாத்திரமல்ல, சர்ப்பங்களை போன்றும் தேள்களை போன்றும் உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் உங்களுக்கு வலி வேதனைகளை கொடுக்கவும் உங்களை நாசமாக்கவும் வருகிற பொல்லாத சத்ருவை, அவன் சர்ப்பமாய் வந்தாலும் சரி தேள் போல வந்தாலும் சரி, அவனை மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. ஓ மைட்டி காட், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 59:19 சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
ஓ க்ளோரி! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன சொப்பனம் கண்டாலும் சரி, உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீட்டிலே என்ன சத்ருடைய மாந்திரீக கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், சூனிய கிரியைகள் காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். தைரியமாய் விசுவாசத்தோட தேவ வசனங்களை அறிக்கை செய்யுங்கள். இந்த வீடியோவை மறுபடியுமாய் போட்டு ஓ நிச்சயமாய் நீங்கள் வேத வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் சரி, சுனாமி வெள்ளம் போல வந்தாலும் சரி, புயல் வெள்ளம் போல சத்ரு உங்களை ஆட்கொண்டு உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, தொழிலை, வியாபாரத்தை, ஊழியத்தை அழித்து விடுவது போல சுழன்று வந்தாலும் சரி, அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆவியானவரே கொடியேற்றுவார். அல்லேலூயா. 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நடுச்சாமங்களிலே எப்பொழுது இது போன்ற சொப்பனங்களை காண்கிறீர்களோ அப்பொழுதே எழுந்து, அப்பொழுதே முடங்கால் பலியிட்டு அல்லது உங்கள் படுக்கையில் இருந்து இது போன்ற சொப்பனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சர்ப்ப தந்திரங்களையும் தேள்கள் போன்ற எங்களுக்கு விரோதமாய் விதிக்கப்படுகிற வலைகள், கண்ணிகள், கட்டுகள், சங்கிலிகள், எல்லா சிறையிருப்பின் ஆலோசனைகள், எல்லா அதிகாரங்களையும், சத்ருவின் சகல வல்லமைகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பொல்லாத சத்ருவே அது வாய்க்காதே போகும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். நீங்கள் தைரியமாய் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் அது வாய்க்காதே போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் எந்த கனவு கண்டாலும் சரி, எந்த சொப்பனம் பார்த்தாலும் சரி, எந்த பிசாசின் கிரியைகளை நீங்கள் கண்டாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை எல்லாம் ஜெயிக்க, அவருடைய கிரியைகளை ஜெயிக்க, அவருடைய ஆலோசனைகளை ஜெயிக்க, அவன் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஒன்று, பிசாசின் ஆலோசனைகளை அவமாக்குகிற கனவு மூலமாக அல்லது சத்ருவின் கிரியைகள் மூலமாக. நம்பர் 1, பிசாசின் ஆலோசனைகளை அவமாக்குகிற அதிகாரம். நம்பர் 2, பிசாசின் திட்டங்களை முறியடிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, பிசாசு 3, அந்தகார வல்லமைகளிலிருந்து விடுபடும்படியான அதிகாரத்தை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 4, மந்திர சூனிய கட்டுகள் உங்களை இருந்து மாறி போகும்படியாய், உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது கிரியை செய்யாதபடி மாறி போகும்படியாய் அதற்கு மேலான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் 5ஆம் பாயிண்ட் பாருங்க. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் சுக வாழ்க்கைக்கும், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் சத்துரு கட்டின எல்லா அரண்களும் நிர்மூலமாகும்படியாய், அதை நீங்களே நிர்மூலமாக்கும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலினால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தொடர்ந்து இந்த இரவு ஜப வேளைகளிலே குறைந்தது சில நாட்கள், 3-4 நாட்கள் இந்த நடுச்சாம இரவு ஜப வேளைகளை தியானியுங்கள். இது போன்ற எந்த உபத்திரவும், எந்த கனவுகளும், நீங்கள் ஒருவேளை இப்பொழுது பார்த்ததோ அல்லது சில காலங்களுக்கு முன்பு பார்த்த எந்த கனவும் அல்லது பிசாசின் எந்த கிரியையும் உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, குடும்பத்திற்கோ, உங்கள் வியாபாரத்திற்கோ, தொழிலுக்கோ, உங்கள் வேலை ஸ்தலத்திற்கோ, உங்கள் சரீரத்திற்கோ விரோதமாய் செய்யப்பட்ட எந்த சதி சூனியங்களுக்கும் அல்லது எந்த காட்டப்பட்ட எந்த கனவுகளுக்கும் விரோதமாய் இந்த ஜெபம் தொடர்ந்து வருகிறது. நிச்சயமாய் கேளுங்கள், அதோடு கூட ஜெபியுங்கள், வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுங்கள். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவைகளுடைய ஆலோசனைகள், ஆளுகைகள், திட்டங்கள், வல்லமைகள் எல்லாம் இந்த ஜெபத்தின், நடு இரவு ஜெபத்தின் மூலமாய் நிர்மூலமாக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த நடு இரவு ஜெபம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக, சத்ருவின் சகல வல்லமைகளையும் சங்கரிக்கிற ஜெபமாய்
தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் அவர்கள் குடும்பங்களின் மீதும் தெய்வீக அக்னி, தெய்வீக அபிஷேகம், ஆவியானவரின் அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இவர்கள் குடும்பங்களின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி ஆலோசனைகளுக்கும், எல்லா சதி சற்பனைகளுக்கும் மேலாய் எல்லா பிசாசின் திட்டங்களையும் முறியடிக்கும் வண்ணமாய், எல்லா சத்துருவின் ஆலோசனைகளையும் அவமாக்கி போடும் வண்ணமாய், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து, மாந்திரிக சூனிய கட்டுகளிலும் இருந்து, இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா பிசாசின் சத்துருவின் அரண்களிலும் இருந்து இவர்கள் விடுவிட்டு பாதுகாக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே, என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே பொல்லாத சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் அவற்றை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. The mighty holy name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டவும் கட்டவிழ்க்கவும் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய், பிசாசின் ஆலோசனைகளும் அழிக்கப்படும்படியாய், வெளிப்படுத்துதல் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி மரணம் நேரிடுகிறதாயினும், அது போன்ற மகாபிரிய பிரச்சனைகள் வந்ததே ஆயினும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், உம்முடைய அற்புதமான சாட்சியின் வசனங்களினாலும் அவைகளில் இருந்து ஜெயம் எடுக்கிறோம் சுவாமி. இவர்களில் இருந்து நீங்கள் தப்பும்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சத்ருவானவன் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயமுறுத்தும் வண்ணமாய், இவர்களை குழப்பும் வண்ணமாய், இவர்களை பிடிக்கும் வண்ணமாய், இவர்களை சிறைப்படுத்தும் வண்ணமாய், இவர்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் சிறைப்படுத்தும் வண்ணமாய் பொல்லாத சத்துரு செய்கிற எல்லா சதி ஆலோசனைகளும் இதோடு அவமாய் போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம். நீங்க கொடுத்த அதிகாரத்தின்படி பொல்லாத சத்துரு ஒருவேளை சர்ப்பங்களாய் தேள்களாய் வந்தாலும் சரி, தேள்களை போலவும் சர்ப்பங்களை போலவும் உம்முடைய பிள்ளைகளை ஆவி ஆத்ம சரீரத்தை துன்பப்படுத்தினாலும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்களும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளும் ஒரு சேர நின்று தேள்களை மிதிக்கவும் சர்ப்பங்களை எடுக்கவும் நீ தந்திருக்கிற அதிகாரத்தின்படி சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே ஐயா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினாலே, அக்னியாய் ஆவியின் பட்டயமாய் நன்றி செலுத்துகிறோம். அரண்களை நிர்மூலமாக்குகிற கண்மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிற தேவ வசனத்தினாலே எல்லா சத்துருவின் அந்த ஆர வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறோம். ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்தாவியின் வல்லமையினாலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இவர்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீர் எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சத்ரு வெள்ளம் போல உம்முடைய பிள்ளைகளுக்கு எழும்பி வரும்பொழுது, பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும்பொழுது ஐயா, நீரே கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கொடியேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் சத்ருவும் அவருடைய ஏஜென்ட்டுகளும், சத்ருவும் அவருடைய தூதர்களும், பிசாசும் அவருடைய தூதர்களும் செய்கிற எல்லா தந்திரங்களும், எல்லா ஆயுதங்களும், எல்லா கனவுகளும், சதி சற்பனைகளும், உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இது போன்ற எந்த உபத்திரவத்திலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த பிரச்சனைகளும் சிக்கி இருக்கிறார்களோ அவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது போன்ற காரியங்களை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இதை போன்ற தொடர் தியானங்களை
அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய போகிறோம். நன்றாக கவனியுங்கள். நண்பர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு, ஒருவேளை தொந்தரவில், உபத்திரவத்தில், பயத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் அனுப்பி கொடுத்து போன் பண்ணி அவர்களை பார்க்க சொல்லுங்கள். இவைகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியின் பட்டயமாய் இருக்கிற தேவ வசனங்கள் அக்னியாய், ஆவியாய், ஆவியின் பட்டயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா தீங்குகளிலும் இருந்து பாதுகாக்கும். நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். நாளை காலை அதிகாலை ஜெபத்தை பார்க்க தவறிவிடாதீர்கள். தொடர்ந்து காலை 9 மணிக்கு வருகிற தீர்க்க தரிசன, இன்றைய வேதாகம தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள். அது உங்களோடு பேசும், உங்களை வழிநடத்தும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே.